5 மணிக்கு செய்ய ஆரம்பித்த சிக்கன் நூடுல்ஸு 6 மணிக்கு தாங்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எடுத்துக்கிச்சு. போன வாரம் ஹோட்டல் போயிருந்தபோது என்னோட மூத்த பையன் இந்த சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தான். அது வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா அவங்களும் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும் பார்த்தீங்களா. சரி நம்ம வீட்டில் இது செஞ்சோன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு நானும் டைம் கால்குலேட் பண்ணி பார்த்தேன். 1 ஹவர் ஆச்சுங்க. ஆனால் ஹோட்டலில் 1 ஹவர் வரைக்கும்லாம் ஆக விடல. ஒரு 20 நிமிஷத்துலேயே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹோட்டலில் சாப்பிட்ட சிக்கன் நூடுல்ஸு. அம்மா நீங்களும் வீட்டில் பண்ணித்தாங்க அப்படின்னு சொன்னான். சரிடா பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு காலையில் 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேங்க. அந்த சிக்கனை வந்து போன் இல்லாமல் கட் பண்ணி எடுக்கவே ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா போனோட தான் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை வந்து போன்லெஸ் எடுத்து வச்சுட்டு அதில் உப்பு, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி. அதுக்கப்புறம் காய்கறிகள் முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸு அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அந்த சிக்கனை பொரிச்ச கடாயிலேயே எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, வெங்காயம் போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு ஒரு 3 தக்காளியை அரைச்சி வந்து சேர்த்துக்கிட்டேன். அந்த தக்காளிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா வந்து சாஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வற்ற விட்டுட்டேன். அப்புறமா நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க காய்கறிகளையும் சேர்த்துட்டு மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மிளகாய் பொடி, அப்புறம் சேம் அதே கரம் மசாலா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் வச்சு அரைப்போம்ல அந்த பொடி தான் நான் வந்து சேர்த்தேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா காய்கறிகள்லாம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த சிக்கனையும் நூடுல்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்குனா சிக்கன் நூடுல்ஸ் ரெடி. இதில் என் பையன் சொல்லியிருந்தான், அம்மா மேக் இட் சிக்கன் நூடுல்ஸ் வித் சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எக்ஸ்ட்ரா 2 சீஸ் ஸ்லைஸும் வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த சீஸ் வந்து இந்த கிரேட் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி இருந்தால் கூட வந்து சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்க்கும் போது அந்த ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.